ஷர்மிளா, தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதும் குற்றவாளிகள் மீதும் நிர்வாக ரீதியாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மிக முக்கியமான தகவலை அரசு தரப்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வெளியிட்டிருக்கிறது. 2018 ஆண்டு மே மாதம் 22 ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த 100வது நாள் போராட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகிலேயே துப்பாக்கியால் சுட்டதில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவில் இன்று நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு அரசு தரப்பில் பதிலளிக்கும் போது 3 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 3 அதிகாரிகள் யார் என்பது தொடர்பான விவரம் விரைவில் அதிகாரபூர்வமாக இந்த வழக்கு விசாரணையில் வெளியாக கூடும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஒட்டி நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை வெளியாகி அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்த சூழ்நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. துப்பாக்கியால் சுட்ட நபர் மீது என்ன நடவடிக்கை, காவல்துறை அதிகாரிக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது, விசாரணை அமைப்புகள் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை விசாரித்து பரிந்துரைத்த அந்த நடவடிக்கைகள் நிர்வாக ரீதியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதில் குற்றவியல் நடவடிக்கையை குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் மீது எடுக்க வேண்டும் என்று கோரிய மனு மீதான விசாரணையின் போது அரசு தரப்பில் 3 அரசு துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இப்போது நடவடிக்கை எடுக்கும் படலத்தை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பது இன்று தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்த தகவலின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. ஷர்மிளா.